Dear parents, dear students, இன்று நமது புதிய கல்வி சீர்திருத்தம் 2026 நடைமுறைக்கு வர இருந்த இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம். பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இந்த நாட்டு மக்கள் ஆகிய எல்லோரின் சில பொறுப்புகள் சம்பந்தமாக நாம் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் ஒரு நாடு சாதாரணமாக 10 அல்லது 15 வருடங்களுக்கு ஒரு முறையாவது தங்களது கல்வி நடவடிக்கைகளை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், ரீஃபார்ம்ஸ் பண்ண வேண்டும், எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ் செய்ய வேண்டும். ஆனால் அதுதான் ஒரு நடைமுறை. ஒரு சமூகம் கல்வி செயற்பாடுகளில் சிறந்த நிலையை எட்டும் போதுதான் அந்த சமூகத்தில் சிறந்த நல்ல அரசியல்வாதிகள், நல்ல தலைவர்கள், நல்ல நாட்டை முன்னேற்றக்கூடிய சிந்தனை கொண்ட மக்கள் உருவாகுவார்கள் என்பதால் கல்வியில் இன்று எனக்கு கொஞ்சம் தடுமல் என்பதால் கஷ்டமாக இருக்கின்றது. சாதாரணமாக உலகில் நடைபெறும் தொழில்நுட்ப மாற்றங்கள், கல்வி முன்னேற்றங்கள் சம்பந்தமாக நாமும் கவனம் செலுத்தி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் போதுதான் எமக்கும் நல்ல கல்விமான்கள், நல்ல மனிதர்கள் உருவாக்குவார்கள் என்பதால் கல்வியில் சீர்திருத்தங்கள், ரீஃபார்ம்ஸ் செய்வது என்பது ஒரு சாதாரண நடைமுறை. அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இலங்கையில் கூட இறுதியாக நான் நினைக்கின்றேன் 1997 ஆண்டு ஜெனரல் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் என்ற ஒரு பொதுவான கல்வி சீர்திருத்தம் ஒன்று நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னர் சின்ன சின்ன மாற்றங்கள், பரீட்சை மாற்றங்கள், சிலபஸ் சின்ன சின்ன நடைமுறை மாற்றங்கள், கல்வி முறையில் புத்தகங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தாலும் சரியான ஒரு பொதுவான கல்வி சீர்திருத்தம், ஒரு ஜெனரல் ரிஃபார்ம்ஸ் நடைபெறவில்லை. அது சாதாரணமாக பாருங்கள், 1997 என்றால் இப்போது நீண்ட காலமாகிவிட்டது. இந்த ரீஃபார்ம்ஸ் கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். இது உண்மையில் மக்களுக்கு அவசியமான ஒரு ரீஃபார்ம், சீர்திருத்தம். இதை இந்த ஒரு சிறந்த அதிகாரத்தோடு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தேவையில்லாத இந்த அடுத்தவர்களின் அவசியமற்ற ஆர்ப்பாட்டங்களுக்காகவும் அவசியமற்ற பொருத்தமற்ற கதைகளையும் கேட்டு இதை 2027 வரை தள்ளி வைத்திருத்தல் என்பது உண்மையில் ஒரு கேலிக்கூத்தான ஒரு அவமானத்திற்குரிய ஒரு விடயமாகவே எங்களால் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் முன்னதாகவே சிறந்த ஒரு கல்வி நிலையில் இல்லை. நாம் எப்போதோ செய்ய வேண்டிய சீர்திருத்தத்தை பின்னர் தள்ளி 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 வந்து இப்போது கூட அதில் இன்னும் சரியான நிலையை அடையாது மீண்டும் அதை பின்னே தள்ளி வைப்பது என்பது மக்களுக்கு இந்த அதிகார வர்க்கம் செய்யும் ஒரு துரோகமாகவே எங்களால் பார்க்க முடியும். இந்த துரோகத்தை நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு தடுக்க வேண்டும். எமது நாட்டில் பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த கல்வி சீர்திருத்தவாதிகள் இலங்கையிலே வந்து ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த நாடு முன்னதாகவே கல்வியில் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றது. கல்வி எழுத்தறிவில் நாம் முன்னேறி இருந்தாலும் உலக பொருளாதார, உலக தொழில்நுட்ப கல்வி நிலையோடு ஒப்பிடுகின்ற போது இந்த நாடு இன்னும் முன்னே வருவதற்கு பல காலங்கள் காத்திருக்கின்றது, அல்லது இன்னும் இந்த நாடு 30-40 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நாம் கல்வியில் சீர்திருத்தத்தை வேண்டி நிற்கும் காலம் இது. கட்டாயமாக இந்த சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது. இது மக்களுக்காகவும் பொது மாணவர்களின் நலன் கருதியும் உலகத்தோடு கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்களை கருத்தில் கொண்டு உலகம் போகின்ற போக்கில் எமது கல்விக் கொள்கையை மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு பொதுவான மக்களுக்கு ஒரு அவசியமான மாற்றம். இதில் உள்ள சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன தேவையில்லை இந்த 6ஆம் தர புத்தகத்தில் காணப்படும் இந்த வெப்சைட் சம்பந்தமான விடயங்களை விடுவோம். அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன தடை இருக்கின்றது? ஏன் கல்வி சீர்திருத்தத்தை 2027 வரை தள்ளி வைக்க வேண்டும்? இதில் யார் இதற்கு பொறுப்புதாரிகள்? ஏன் இதை தள்ளி வைக்கிறார்கள்? தொழிற்சங்கங்களின் கடமை தொழிலாளர்களின் உரிமைகளை பற்றி பேசுவதும் உரிமைகளை வென்றெடுப்பதும் தான். கல்வி சீர்திருத்தத்தை தடுப்பதற்கு எந்த தொழிற்சங்கத்திற்கும் அதிகாரம் இருக்கின்றதா? தொழிற்சங்கங்கள் கூடி கல்வி சீர்திருத்தத்தை பின்னே வையுங்கள், கல்வி சீர்திருத்தம் அவசியமில்லை என்று சொன்னால் அதை அரசாங்கம் கேட்பதா? இது என்ன வகையான ஒரு ஆட்சி அதிகாரம், என்ன வகையான ஒரு நிறைவேற்று அதிகாரம் இந்த நாட்டிலே காணப்படுகின்றது? மக்களுக்கு நன்மை செய்வதற்கா இந்த நிறைவேற்று அதிகாரம்? மக்களின் நன்மைகளை பின்னே தள்ளி விடுவதற்கா இந்த நிறைவேற்று அதிகாரமும் இந்த ஆட்சி அதிகாரங்களும் மக்கள் வழங்கியது? என்ன இங்கு நடைபெறுகின்றது? தொழிற்சங்கங்கள் அரசாங்கம் வகுக்கும், கல்விக் கொள்கையாளர்கள் வகுக்கும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது
பணியாளர்களுக்கு ஏதாவது தீமைகள், ஏதாவது உரிமை மீறல்கள் ஏற்பட்டால் அவற்றுக்காக கோஷமிடுவதுதான் தொழிற்சங்கங்களின் பணி. கொள்கைகளை வகுக்கக்கூடாது, கொள்கைகளை நிறுத்த வேண்டும் என்று கோஷமிடுவதற்கு தொழிற்சங்கங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்ன நடைபெறுகின்றது இங்கு? எனவே நாம் எல்லோரும் பொதுமக்களாகிய இந்த நாட்டு பெற்றோர்கள், இந்த நாட்டு மாணவர்கள், இந்த நாட்டின் சகல குடிமக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கல்வி சீர்திருத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று போராட வேண்டும். அதுதான் இதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக பொருத்தமான ஒரு பணி. எனவே நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பது எங்களுக்கு இன்னும் நல்ல மனிதர்களை உருவாக்கும், வளமான மனிதர்களை உருவாக்கும், இந்த டிஜிட்டல் மயமான உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை உருவாக்கும் கல்விக் கொள்கைகளை பின்னே தள்ளுவது நல்ல மக்களுக்கு, நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு செய்யும் துரோகம் என்பதை மனதில் கொண்டு நாம் எல்லோரும் இது சம்பந்தமாக விழிப்படைந்து இந்த நாட்டிலே அவசரமாக இந்த கல்வி சீர்திருத்த நடைமுறைக்கு வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் சிந்திப்போமாக என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.